இந்திய மரபணுவின் ரகசியங்களை புரிந்து கொண்டவர் டாக்டர் குமாரசாமி தங்கராஜ். 2026ஆம் ஆண்டின் பத்மஸ்ரீ விருது பெற்றவர். வளமையான பல்வேறு உயிரினங்களால் நிரம்பிய ஒரு பண்ணையில் ஒரு சிறுவனின் அறிவுக்கூர்மை முதலில் வேரூன்றத் தொடங்கியது. அந்த ஆர்வமே வாழ்க்கையின் மறைந்திருக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்தும் சக்தியாக வளர்ந்தது. ஆனால் அவர் தனது வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடிக்கப் போகும் இடம் தமிழ்நாட்டின் செய்யூரில் அமைதியான பண்ணைகளிலிருந்து பல மைல்கள் தூரத்தில் இருந்தது. அது உயிரோட்டமுள்ள ஹைதராபாத் நகரம். அங்கு அவர் இந்திய மக்களின் மரபணு வரலாற்றை வெளிக்கொணர்ந்து அவர்களின் அற்புதமான பன்முகத்தன்மை குறித்து ஆய்வு செய்தார். அரசு பள்ளியில மாணவனா இருந்தப்ப நினைவு இருக்கு, வசதிகள் ரொம்ப குறைவு. பிராக்டிகல்ஸ் பண்ணணும்னா நானே வெளியே போய் தவளைகளையும் எலிகளையும் பிடிக்க வேண்டியிருந்துச்சு. நான் சென்னை பல்கலைக்கழகத்துல PhD முடிக்கிறதுக்கு முன்னாடியே செல்லுலார் மற்றும் மாலிக்யூலர் பயாலஜி மையத்துல என்னுடைய பயணம் 1993லயே தொடங்கியது. என் டீமும் நானும் முதல் முறையா அந்தமான் பழங்குடிகள் சுமார் 65,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காலிருந்து வெளியில போன முதல் நவீன மனிதர்கள் என்பதற்கான மரபணு ஆதாரத்தை கண்டுபிடிச்சோம். இதுதான் முதல் முக்கியமான மைல்கல்னு சொல்லலாம். உலகம் அவரை கவனிக்க தொடங்கியது. விரைவில் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் மற்றும் கேம்பிரிட்ஜ் போன்ற முன்னணி கல்லூரிகளிலிருந்து நிபுணர்கள் அவருடன் இணைந்து பணியாற்றும் நோக்கில் வந்தனர். அவரது தொடர்ந்த ஆய்வுகள் நம்மிடையே வேறுபாடுகள் இருந்தாலும் அனைத்து இந்தியர்களும் ஆழமாக இணைந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றன. அது பகிர்ந்த மரபில் உருவானது, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்தை உறுதிப்படுத்தியது. இந்திய மக்களுக்கே உரிய மறைமுக மரபணு நோய்கள் குறித்து அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சி வருங்காலத்தில் இந்தியர்களில் மரபணு நோய்கள் ஏற்படுவதை தடுப்பதில் முக்கியமானதாக இருக்கும். அவர் மனைவியின் ஆதரவு இல்லாமல் இந்த வெற்றிகள் எதுவும் சாத்தியமாகி இருக்காது என்று டாக்டர் தங்கராஜ் கூறுகிறார். அவருக்கு ஒரே வருஷத்துல 3 பெரிய விருதுகள் கிடைச்சது. இதுக்கு கடவுளுக்கு மனசார நன்றி சொல்றேன். நாங்க 2 பேரும் CSIR CCMBல சேவை செஞ்சோம். 28 வருஷமா சேர்ந்து வாழறோம். எல்லாரும் தூங்குற நேரத்துல கூட லேப்ல லைட் அணையாம அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதை அவர்கள் தவற விடுவதில்லை. என்னோட அனுபவத்திலிருந்து சொல்றேன், இளம் விஞ்ஞானிகள் கடினமா உழைக்கணும். அதே நேரத்துல வேறு துறையில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்ய தயாரா இருக்கணும். அப்படித்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது இன்னும் சுவாரஸ்யமாவும் எளிமையாவும் இருக்கும். அதே சமயம் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கும். டாக்டர் குமாரசாமியின் இந்த அபூர்வமான பயணம் ஆர்வமும் தேடலும் உலகத்தை நல்ல மாற்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதற்கான ஒரு சிறந்த சான்றாகும். டாக்டர் AS குமாரசாமி தங்கராஜ், பத்மஸ்ரீ 2026.